வீடு இல்லாதவங்களுக்கு வசதி உள்ளவங்க வீடு அமைச்சு கொடுங்க, அதுவும் விலங்கு இருக்குது. ஏன்னா நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது. மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து உணவு, உடை, இருக்க இருப்பிடம். அதை யாருனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனை பொறுத்தவரை ஒத்து உதவ வேண்டியவங்களும் இருக்கும். அந்த சூழ்நிலை தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க, செய்யலாம். நம்ம கண்ணுக்கு காமிக்க செய்யலாம். ஆட்சியப்படுத்தி போயிடும். உணவு இல்லாதவங்களையும் கண்ணில் காமிக்கிறான், உடை இல்லாதவங்க கண்ணில் காமிக்கிறான், இருப்பிடங்கள் இல்லாதவங்களையும் கண்ணில் காமிக்கிறான்னு சொன்னால் நம்ம ஞானம் உணவு இருக்குது. நம்ம வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. வசதி உடையவங்க அது தக்க மாதிரி செலவு பண்ணுங்க. யாருக்கு நெருக்கடி இருக்கோ அதுலேருந்து அவங்க செலவு பண்ணுங்க. உணவுக்கு தான் கொடுக்க முடியுமா உணவு கொடுங்க, உடை கொடுக்குமே உடை கொடுங்க, அல்லது வீடுகள் கொடுக்குமா வீடுகள் கொடுங்க. நிச்சயமாக இதே மனசு தான் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உணவு முடியுமா ஒருத்தருக்கு கொடுங்க, ஒரு நேரத்துக்கு உணவு முடியுமா ஒரு நேரத்துக்கு கொடுங்க. ஒரு குத்தம் கிடையாது. ஆனால் கொடுக்குற மனசு இருக்காங்க பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக பயன்படுத்த. நான் கொடுக்க முடியல, நான் போய் கொடுக்கல, வர்றவங்களுக்காக கொஞ்சம் உதவி செய்யும். வீடு தேடி வர்றாங்க, உணவு சாப்பிட்ற நேரத்தை வந்து உணவு கொடுங்க. சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்காதீங்க, அதையாவது பயன்படுத்தி. சாப்பிட வாங்கன்னு கேட்டால் அவங்களும் சங்கோஜமாக இருப்பாங்க. சாப்பிடன்னு சொல்ல முடியாது. நம்ம கேட்குற விதமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்களா, சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு மனசு விசாரம் இல்லை. கொஞ்சம் நம்ம நன்மைகளை கடன் வித்து வந்தாலும் இவங்க ஏற்றுக்கிறான். நீங்களாக விரும்பி போய் கொடுக்கணும், அதுக்கான சூழல் அமைக்கிறேன். பல பேர் தேவையாக இருக்காங்க, உணவு தேவையாக இருக்காங்க, உடை தேவையாக இருக்காங்க, இருப்பிடங்கள் தேவையாக இருக்காங்க. உங்களுக்கு வசதியை நான் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் 10 தடவை சேர்த்து வச்சுருக்கிறீங்க. இன்னும் அதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்த உங்களுக்கே பயன்படுத்தலை. உங்களுக்கு பயன்படுத்துங்க, அதிலேருந்து மற்றவங்க கொடுத்துருவாங்க. இதை தவிர எந்த நன்மையும் கிடையாது, இறைவனை பொறுத்த நாள் மட்டுமே. அதுக்கு முன்னாடி வீட்டில் வாழக்கூடியவங்க எப்படி வாழணுங்கிறது இருக்குது. அந்த வீட்டில் முதல் அமைதியாக முக்கியம் நமக்கு. அதனால் அமைதியாக வாழக்கூடிய வழிகள் என்னென்னு சொல்லிக் கொடுங்க. இறைவன் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றியோட பணிவோட. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி வேணும் ஆசைப்பட்டு அவசரப்பட்டு நம்ம அடையிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பிரச்சனை காரணமே நமக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை தவிர விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய பொருளடிப்பில் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிற வேகத்தில் அல்லது ஒரு ஆசையில் நம்ம வெளியேறிடும்.